ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். அண்ட் இந்த வீடியோ டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. போன வீடியோ நம்ம பார்சலோனா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி நிறைய பேசியிருந்தோம். எவ்ரி சிங்கிள் ரூமர் இந்த சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் எக்ஸிட்ஸ் எல்லாமே நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த வீடியோ ஆஸ் யூ கேன் see the title and the thumbnail, the நிக்கோ வில்லியம்ஸ் சாகா எக்ஸ்பிளைன்ட், அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன்டு இட். இஃப் நீக்கோ லேண்ட்ஸ் இன் பார்சா த வேர்ல்ட் ஹேஸ் டு கெட் ரெடி தான். அந்த மாதிரி இந்த பக்கம் நீக்கோ, அந்த பக்கம் யமாலு. ஸோ நம்ம பார்க்க the world wants to know வா. நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணுறது ஸ்ரீராம் அண்ட் எஸ் ஸ்ரீராம். the world wants to know ராகவ், என்ன நடக்குது? ஏதோ கிளப் ஸ்டேட்மெண்ட் வேறு கிளப் ஸ்டேட்மெண்ட்டாக விட்ருக்காங்க. ஏன்னா இது அப்படியே பாஸ் பண்ணிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த நீக்கோ வில்லியம்ஸ் சாகா, அதுலேருந்து நம்ம வருவோமா? போன சம்மருக்கு போகலாமா? போன சம்மர் யூரோஸ் 2024 ஸ்பெயின் வந்து பயங்கரமாக ஆடுறாங்க. ஸ்பெயின் வந்து வின் பண்ணுறாங்க யூரோஸை. அதோட கீ கான்ட்ரிபியூட்டிங் பிளேயர்ஸ் லமீன் யமால் ஒன்று, ரெண்டாவது நிக்கோ வில்லியம்ஸ். நிக்கோ வில்லியம்ஸ் அத்லெட்டிக் கிளப் பில்பாவில் வந்து லெஃப்ட் விங்கராக ஆடுறான். ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, அந்த லிங்கப் இருக்குல்ல, அந்த போன சம்மர் அந்த யூரோஸ் வந்து ஒரு ஃபன்னான டைமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து லமீனோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட். நிறைய பார்சா பிளேயர்ஸ் இருந்தாங்க அந்த ஸ்பெயின் ஸ்குவாடில். ஆல்மோ, ஃபெரான், பெட்ரி எல்லாம் இருந்தாங்க. அண்ட் நிக்கோ வில்லியம்ஸும் அண்ட் அந்த லமீன் யமால் லிங்கப் வந்து அந்த யூரோஸில் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஃபேன்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த யூரோஸ்லேருந்தே அஜெண்டாவை ஆரம்பிச்சிட்டாங்க தட் யமால் அண்ட் நிக்கோ அட் பார்சலோனா தேவை அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு அந்த யூரோஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி? யூரோஸ் பார்த்த உடனேவே என்ன ஒரு காமனான டெம்ப்ளேட் அப்படின்னா, இஃப் நீக்கோ லேண்ட்ஸ் இன் பார்சா த வேர்ல்ட் ஹேஸ் டு கெட் ரெடி தான். அந்த மாதிரி இந்த பக்கம் நீக்கோ, அந்த பக்கம் யமாலு. ஸோ நம்ம பார்க்கும்போதே அப்பயே வந்து ஃபேன்ஸுக்கெலாம் ஆப்வியஸாக அவங்களோட இந்த ரேப்போ, அதுவும் இல்லாமல் இந்த ரிலீஸ் கிளாஸு, நீக்கோ வில்லியம்ஸும் கொஞ்சம் பாசாவை பிடிக்கும், இந்த மாதிரி நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கும் போதே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆப்வியஸாக இப்போது பார்சலோனா அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபேன்ஸை தாண்டி உண்மையான விஷயம் என்னென்னா, அது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிளப் இன் த வேர்ல்டு. ஸோ எவ்ரி பிளேயர் வாண்ட்ஸ் டு கம் டு பார்சலோனா, அதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏகப்பட்ட ரூமரு, ரிலீஸ் கிளாஸ்லாம் ட்ரிகர் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் சம்மரே நம்ம வந்து வாங்க போகிறோம், ரஃபீனியாவை வந்து விற்க போகிறோமா, ரஃபீனியாவை சேல் பண்ண போகிறோமா, இது ஒரு வாட்டிஃப் தான். ரஃபீனியாவை சேல் பண்ணியிருந்தா என்ன லெவலுக்கு நம்ம டீம் ஆயிருக்குன்னு இப்போ தெரில. ஆனால் அப்போலேருந்தே வந்து என்ன, நான் வந்து பர்சனலாக நான் வந்து எப்போதுமே ரஃபீனியா இன் தான். ஸோ நீ நீக்கோவை வாங்கு, நீ யாரை வேணால் வாங்கு, ஆனால் ரஃபீனியா இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் மை டீம் பார்சலோனா ஸ்குவாடில். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து எக்ஸைட்டடாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் விங்கில் நமக்கு ஒரு பொசிஷன் தேவைங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது. நம்ம நெய்மாருக்கு தாண்டி நம்ம லெஃப்ட் விங்கர், அவுட் அண்ட் அவுட் லெஃப்ட் விங்கரை நம்ம இதுவரைக்கும் யாருமே வாங்கலாம், அதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லெஃப்ட் விங்கர் லிங்க் ஆன உடனே அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆப்வியஸாக ஃபேன்ஸாக வந்து நமக்குலாம் வந்து டோபமைன் ரஷ்ஷு எல்லாமே இருந்தது. ஆனால் அப்படி இருக்கும்போது ஹி சோஸ் டு ஸ்டே லாஸ்ட் இயர். சுக்குநூறாக உடைச்சிட்டான். ஆமாம், சுக்குநூறாக உடைச்சிட்டான். வந்து நான் ஆமாம், அது சொல்லிட்டான். அதான் நீங்கள் ஆமாம், கான்ட்ராக்ட் வேறு சைன் பண்ணியிருந்தான். நம்ம வந்து கான்ட்ராக்டை நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் அவனுக்கு ரெடி பண்ணி நம்ம ஆஃபர் பண்ணும்போது, அதே டயத்தில் வந்து பில்பா வந்து அவனுக்கு கான்ட்ராக்டை கொடுத்து நம்பர் 10 ஜெர்சி தர போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு ஓகே பண்ணி சைன் பண்ணான் லாஸ்ட் சம்மரில் வந்து. ஸோ அது வந்து பயங்கர ரயட் ஆச்சு நம்ம ஃபேன்ஸ் மத்தியில். இவன் என்னடா நம்ம கிளப்பை வேணான்னு சொல்கிறது, இவன் நம்ம பக்கமே போகக்கூடாது நம்ம, அப்படி இப்படின்னு பயங்கர இது. அப்படி இருக்கும்போது உன்னோட இது என்ன, அது நடந்த போது நீக்கோ வந்து இப்போ பாச வேணான்ட்டான். எனக்கு என்ன அப்படின்னா வந்து அவன் சைன் பண்ணும் போதே வந்து ஒரு எக்ஸிட் மைண்டில் வச்சுட்டு தான் சைன் பண்ணான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து மேபி ஹீ ஃபெல்ட் அந்த இந்த நெக்ஸ்ட் மூவ் வாஸ் டூ சூன் ஆர் ஸ்டெப் அப் டு பார்சா. எஸ்பெஷலி ஆட் பண்ணிக்கிறேன், எஸ்பெஷலி வென் யூரோப்பா லீக் ஃபைனல் வாஸ் இன் சென்ட் மாமஸ் லாஸ்ட் சீசன். ஏன்னா யூரோப்பா லீக்ல அவங்க இருந்தாங்க. ஸோ அது அவங்க ஹோம் கிளப்பு, ஹோம் ஸ்டேடியத்தில் நடக்கிற ஃபைனலு.
அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க போல ஃபைனலு, பட் ஸ்டில் அதுவும் அவன் மைண்டில் இருந்திருக்கும் மேபி. ஒரு ஃபைனல் ஆடி கொடுத்துட்டு ஒரு யூரோப்பியன் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு மேபி இருந்திருக்கலாம். அதான் யூரோப்பியன் ஃபுட்பால் ஆடினாங்க. யூரோப்பா லீக்ல வந்து ஆஃப்கோர்ஸ் செமிஃபைனல் வரைக்கும் போனாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ப்ளஸ் இன்னொரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் என்னன்னா, இனியாக்கி வில்லியம்ஸ் அவனோட எல்டர் பிரதரும் வந்து பிளேஸ் ஃபார் அத்லெட்டிக் கிளப் பில்பாவ் தான். ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டராக இருந்துச்சு. எனக்கு கோவம் வந்துச்சா? எஸ், பட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் அவன் வை ஹி வாண்டட் டு ஸ்டேங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அங்கேயோட முடிஞ்சுது. சரி, நம்ம பசங்கள்லாம் வந்து கிரைஃப் கோட்ஸை போட்டு இஃப் அ பிளேயர் ரிஜெக்ட்ஸ் பார்சலோனா ஒன்ஸ் வி டோன்ட் வாண்ட் த பிளேயர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் நம்ம வந்து அதுக்கு இந்த சம்மருக்கு லேட்டராக வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வந்து நம்ம ஜான்வரி டைமில் வந்து சூப்பர் கோப்பா வந்து நம்ம போய் ஆடினோம் சவுதி அரேபியாவில். டாப் 4 டீம்ஸ் இன் லாலிகா, தட் இஸ் பேசிக்கலி கோப்பா டெல் ரே ஆடின 2 ஃபைனலிஸ்ட் அண்ட் லாலிகாவில் 1 and 2 ஃபினிஷ் பண்ண டீம்ஸ் நம்ம போய் சூப்பர் கோப்பாவில் ஆடினோம். வந்து நம்மளுக்கு செமிஃபைனல் அதுலேயே வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பையன் வந்து லெவன்டோஸ்கி கூட சிரிச்சுட்டு யமால் கூட அந்த இந்த மீம் இருக்குல்ல, லெவன்டோஸ்கியும் ராய்ஸும் அந்த பார்த்து சிரிப்பாங்கல்ல, அந்த மீம் மாதிரி வந்து யமாலும் நிக்கோ வில்லியம்ஸும் கை கொடுத்துட்டு இது பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ ஆனால் பில்பாவ் வந்து செமையான ஒரு மூவ் புல் பண்ணாங்க. அப்போ தான் என்ன புல் பண்ண, நம்ம டேனி ஆல்மோ ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து ஒரு ஃபேக் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்மளால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அஜெண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல என்ன ஒன்று நான் ஆட் பண்ண விரும்புறேன்னா, ஒரு கிளப்புக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுலே ஒஸ்டான ரிலேஷன்ஷிப்னு பார்த்தா பார்சலோனாக்கும் அத்லெட்டிக் கிளப்புக்கும் தான். லாலிகாலே ரியல் மேட்ரிட்டை விட மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அது அத்லெட்டிக் கிளப்போட தான். அது வந்து அவங்களுக்கு நம்ம மேலே என்ன வன்மோன்னு வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் வந்து இது வந்து அவங்க ரொம்ப வருஷமாக அந்த வன்மம் இருக்குது. ஸோ அது வந்து அவங்க வந்து இப்போ எப்போதுமே நம்ம வந்து அங்கே அவே போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபேக் மணியெல்லாம் வந்து அவங்க ஃபேன்ஸு இதெல்லாம் ஃபேக் மணி இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மாஃபியா இது பார்சலோனா வந்து இட்ஸ் வெரி ஒரு மாஃபியான கிளப் அது வந்து அப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே அந்த கிளப் பிரசிடென்ட் வந்து ஜான்வரியில் வந்து நம்ம கோப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செமிஃபைனல் ஆடுறதுக்கு முன்னாடி டேனி ஆல்மோ வந்து ஆடவே கூடாது, லாலிகா பண்ண டிசிஷன் வந்து கரெக்டான டிசிஷன், அந்த 2 மேட்ச் வந்து ஆட மாட்டான், அவன் வந்து அவனை அன்ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து நல்ல டிசிஷனு, அது வந்து ப்ரோவாக இருக்கணும், அவனை வந்து ரிஜிஸ்டரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கிளப் பிரசிடென்ட் சொல்லியிருந்தான். அதுக்கு வந்து லப்போட்டா வந்து ஒரு அடுத்து ஆப்போசிட்டான கிளப்பு வந்து எப்படி எங்கள் கிளப்பை பற்றி பேசலாம், லாலிகாவும் நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம், அது வந்து கோர்ட் டிசைட் பண்ணிட்டோம், நீ யார் இப்போ உன்னோட பிளேயரை பற்றி பேசினா டோன்ட் டாக் அபவுட் அவர் கிளப் பிளேயர் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எதுக்கு அப்போ என் கிளப் பிளேயரை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் வேலை கிளப்பில் வந்து பிச்சில் வந்து ஆடுறது, அதை பண்ண வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அவுட் சைடில் அப்படின்னு வந்து அது ஒரு பயங்கர ஒரு இதுவாக போயிட்டு இருந்தது. ஸோ இதுலேயே ஒன்று தெரிஞ்சிருக்கும் எந்த அளவு வந்து 2 கிளப்பும் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு. அதை நீ சொல்லு. இப்படி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அவன் செமிஃபைனல்ஸில் போட்டு சூத்தடிச்சிட்டோம். அப்படியே வந்து அந்த கேம்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணி செமையாக ஆடணும் அந்த கேம். ஆமாம், ஆஃப்கோர்ஸ் வி வென்ட் ஆன் டு வின் தி ட்ரோஃபி. அப்படியே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இந்த சீசன் எண்டுக்கு வரோம் அப்படின்னா நம்ம லாலிகா அடிக்கிறோம், சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல் வரைக்கும் போகிறோம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீசனாக முடியுது. அது கான்ட்ராஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா பில்பாவுக்கு வந்து போத் குட் அண்ட் பேட். குட் என்னன்னா சாம்பியன்ஸ் லீக் ஃபினிஷ், அவங்களுக்கு சாம்பியன் வெரி குட். ஆக்சுவலாக சரியான சீசனு, சாம்பியன்ஸ் லீக் ஒரு முடிக்கிறது ஒரு பில்பாவ் மாதிரியான கிளப் ஸ்டேஜருக்கு வந்து இட்ஸ் அ மேசிவ் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் அவர் எக்ஸ் மேனேஜர் தான் வால்வர்டே. அதே மாதிரி ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் நீ சொன்ன மாதிரி யூரோப்பா லீகில். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைனல்ஸ் வந்து அவங்க ஹோமில், அதுக்காக தான் அவங்க ஹோமையே வந்து அந்தளவு டெவலப் பண்ணி அந்தளவு ஃபேன் பேஸ் என்ன தான் நமக்கு பிடிக்காம இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேன் பேஸ் இன் யூரோப் பில்பாவ் ஃபேன்ஸ் வந்து. ஏன்னா அந்த பாஸ்க் நேஷனில் வந்து இஸ் வெரி பேஷனேட். ஸோ அதனால தான் பிளேயர்ஸும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அந்த கிளப்பெல்லாம் விட்டு வெளியே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் யூரோப்பியன் ஸ்டேஜில். ஒன் ஆஃப் த ரீசன் ஒய் நிக்கோ வில்லியம் சோஸ் டு ஸ்டே லாஸ்ட் சம்மர், இந்த ஃபைனல்ஸ் ஆடி நம்ம ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நம்ம டெக்கோ வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு. எந்த 2 பிளேயர் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் விங்கான பொசிஷன் பார்க்குறோம் அப்படிங்கிறதுல வந்து நிக்கோ வில்லியம்ஸ் பேரே இல்லை. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ்னு நீ நினைக்கிறியா? நான்லாம் என்னடா பண்றீங்க டேய்,
அவன் வேணாம்னே நமக்கு. அதான் அந்த மூடு தான் நான்லாம். என்ன நீ கம்பலேஷன் வேணா காட்டு, எனக்கு அவன் வேண்டாம். ஐயோ யோ யோ, நான்லாம் துடிச்சிட்டேன். நான் வந்து ஒரு நிமிஷம் நம்பவே ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ உனக்கு போறானுங்க போல, ஏன்னா நம்ம இப்படி தான் பண்ணுவோம். லூசுத்தனமா போய் ஏதாவது ஒரு 80 மில்லியன் கொடுத்து யாரையா வாங்கிட்டு வருவோம். அதை தான் பண்ண போறோம் போல. நம்ம லூயிஸ் டியாஸ் நல்லா நமக்கு லிவர்பூல் மொட்டை அடிக்க போறான், குட்டியாக அடிச்ச மாதிரி முடிஞ்சுன்னு நினச்சேன். அப்படி பார்த்தா இது போக போகிறோம்னு நினச்சா, பட் சரியான மாஸ்டர் கிளாஸ் புல் பண்ணிட்டாங்க என்டையர் ஸ்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட். சீரியஸாகவே. ஏன்னா அவன் பேரே மென்ஷன் பண்ணல. ஸோ அது வந்து நம்ம முட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும், இப்போ குரைஃப் சொன்னது தான். இப்போ ஒருத்தன் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம போகல. ஆக்சுவலாக அவனுக்கு வந்து இப்போ நம்ம அவன் பேரை கூட நம்ம சொல்லலை. நாங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறோம். ஒன்று ராஷ்வர்ட், வி லைக் ராஷ்வர்ட் அலாட், அண்ட் ஆல்சோ வி லைக் லூயிஸ் டியாஸ் அஸ் அ பிளேயர்ஸ் ஃபார் த லெஃப்ட் விங் அப்படி தான் சொன்னோம். நிக்கோ வில்லியம்ஸ் பேரே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு இன்டைரக்டான நியூஸ் வந்து ஒரு நிக்கோ வில்லியம்ஸுக்கு போயிட்டு, ஓகே நம்மளை பார்க்கவே இல்லை அப்படின்னா வி ஹேவ் டு ஆஃபர் ஆஃபர்ஸ்ல. இப்போ பார்சலோனா போல அப்படின்னா அவனே தான் ஆஃபர் பண்ணான் அவனை பார்சலோனாக்கு. அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம்? அதுதான் நம்ம வந்து ராஷ்வர்ட் லூயிஸ் டியாஸ்க்கு லிங்க் ஆயிருந்தோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும், எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட் வாஸ், அவன் ஏஜென்ட்ஸ் வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம், தே கண்டிப்பாக அவனை அப்ரோச்ட். இன்டர்வியூ ஆமாம் ஏன்னா வந்து அவன் கண்டிப்பாக இதை பில்பாவிலேருந்து போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பயன்ட்டு ஒரு ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 13 மில்லியன் சேலரி பர் சீசன் ஒரு ஆஃபர் இருந்துச்சு பயன்லேருந்து. பயனுக்கும் ஒரு லெஃப்ட் விங்கர் வேணும், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவான் அந்த டீமில். ஆனால் அட் த சேம் ஆர்ஸ்னல் டைம் ஆர்ஸ்னல் ஆர்ஸ்னல் எஸ் கரெக்ட், லிங்க்ஸ் இருந்துச்சு நடுவில். ஆர்ஸ்னல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு டு கோ ஃபார் நிக்கோ வில்லியம்ஸ். பட் கடைசியில் வந்து பிளேயர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அவன் வந்து அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் லமீன் யமால் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெயினில் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்சலோனாலேருந்து ஸ்பானிஷ் நேஷ்னல் டீமில் இருப்பாங்க. ஸோ அவன் வந்து என்ன தான் போன சீசன் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் மேபி தட் டு கோ டு பார்சலோனா. ஸோ அவங்க ஏஜென்ட்ஸ் பேசியிருப்பாங்க. அண்ட் தென் த கிளப் வுட் ஹவ் செட் ஓகே வி ஆர் இன்ட்ரெஸ்டட், வி வுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் சைனிங் நிக்கோ வில்லியம்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு, பிளேயர் தான் வந்து கிளப்பை அப்ரோச் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு அப்போ தோணுது. அதான் அஃபிஷியல் ரிப்போர்ட்டே அப்படி தான் ஃபேப்ரிசியோ போட்டிருந்தான். ஏன்னா வந்து நீக்கோ வில்லியம்ஸோட ஏஜென்ட்ஸ் வந்து தே ஆஃபர்டு நீக்கோ வில்லியம்ஸ் டு பார்சலோனா, சேயிங் தட் இந்த மாதிரி ரிலீஸ் கிளாஸ் இருக்குது. வித் எவ்ரி ரிலீஸ் கிளாஸ் ட்ரிகர் அதுக்கப்புறம் ஒரு இன்சென்டிவ் போட்டால் கூட 62 மில்லியன் மேக்ஸிமம் அதுலேயே வந்து இட் ஷுட் பி டன். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் நீக்கோ வில்லியம்ஸ் ஏஜென்ட்ஸ் டு பார்சலோனா. இப்போ பர்சனல் டேர்ம்ஸ் அக்ரி பிட்வீன் நிக்கோ வில்லியம்ஸ் அண்ட் பார்சலோனா அப்புறம் தான் அத்லெட்டிக் கிளப் உள்ளே வராங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவு வன்மம் இருக்குது அப்படின்னு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து எந்த மாதிரி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி நடக்கும், ரிலீஸ் கிளாஸ் ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா, கிளப்பு இப்போ பிளேயர்ஸ் வந்து இப்போ போகிற கிளப்போட அவன் பர்சனல் டைம் அக்ரி பண்ண அப்புறம் இந்த கிளப்பு வந்து அவன் ஆல்ரெடி இருக்கிற கிளப்புக்கு போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ட்ரிகர் பண்ண போகிறோம், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக பண்ணுங்க, ஏன்னா அட் அ டைமில் நாங்கள் கொடுக்க விரும்பலை, பட் வி வில் வாண்ட் டு கிவ் அன் இன்ஸ்டால்மெண்ட்டு, நாங்கள் ஒரு 2-3 மில்லியன் எக்ஸ்ட்ரா கூட தரோம் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அட் அ டைமில் கொடுக்க மாட்டோம், ஏன்னா ஆப்வியஸாக பிளேயர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70-80 மில்லியன் இருக்கும். 60 மில்லியனுங்கிறதே இப்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே ஒரு டிரான்சிஷன் பண்ணி இப்போ ஒன்று காமிக்கணும் அப்படின்னா, ஜூபி மெண்டிக்கு 65 மில்லியன்ஸ் வந்து ரிலீஸ் காசு. ஆனால் ஆர்ஸ்னல் வந்து ரியல் சொசைட்டியோட பேசி அதை இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ண போகிறாங்க. ரிலீஸ் காசை ட்ரிகர் பண்ணாலும் அதை வந்து 20 மில்லியன்னு 4 வருஷத்துக்கு தனியாக தர போகிறாங்க. எக்ஸ்ட்ரா 5-10 மில்லியன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக போகுது, ஏன்னா அது வந்து இந்த ரிலீஸ் காசு ட்ரிகர் பண்ணனால இந்த ப்ராசஸ் அப்படி தான். அதே மாதிரி பார்சலோனா ட்ரைடு நிக்கோ வில்லியம்ஸோட ஏஜென்ட்ஸ் வந்து அத்லெட்டிக் கிளப் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி போக விருப்பம் இருக்குது, வி அக்ரீட் பர்சனல் டேர்ம்ஸ் அண்ட் வி வாண்ட் டு ட்ரிகர் த கிளாஸ், பட் வி வாண்ட் டு டூ இன் இன்ஸ்டால்மெண்ட், ஏன்னா எந்த கிளப்புக்காக இருந்தாலும் இது கஷ்டம். அப்படி சொல்லும் போது நம்ம தலைவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அத்லெட்டிக் கிளப்பு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எதாக இருந்தாலும் எனக்கு வந்து அப்பேமெண்ட்டு கொடு, எனக்கு அந்த கிளப்பையே பிடிக்காது, நீ எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபரை நடத்துகிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மோடில் தான் அவனுங்க இருக்கானுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அவனுங்க வந்து லாலிகா கிட்டே போய் பார்சலோனாக்கு எப்படி காசு இருக்குது, அவனுக்கு எப்படி ஃபினான்ஷியலாக அவங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் பிளேயர்ஸை, ஏன்னா ஆல்ரெடி டேனி ஆல்மோ பிளேயர்ஸ் பார்த்தோம், ஹவு கேன் தே பாசிபிளி ரெஜிஸ்டர் அ பிளேயர் ஃப்ரம் அவர் கிளப், இப்போ அவன் ரிலீஸ் காசை பண்ணாலும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு லாலிகா வரைக்கும் போயிருக்கானுங்க, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த வன்மத்துக்கு
உன்னோட ரியாக்ஷன் என்ன? சிம்பிள், plain and simple. நம்ம தலைவன் லப்போட்டா சொன்ன மாதிரி we have the funds available to pay the release clause fully. அக்கௌண்ட்டை காசு வாங்குனியா, இப்பவே பார்சா சூத்த மூடுன்னு விட்டியா, அவ்வளோதான். அவ்வளவுதான். இந்த இந்த எனக்கு அதுதான் புரியல. நீ நீ எப்படி போய் வந்து இன்னொரு டீமோட ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எக்ஸாக்ட்லி. ஃபைனான்ஷியல் புக்ஸை வந்து ஹவு கேன் யூ ஆஸ்க் லாலிகாவோட வேலை டு டெல் இஃப் வி கேன் ரெஜிஸ்டர் ஆர் நாட். நான் ரிலீஸ் கிளாஸ் நாங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடி, ஃபுல்லாக பே பண்ணுறதுக்கு ரெடி. உனக்கு ரிலீஸ் கிளாஸ் தான் பிரச்சனை. இன்ஸ்டால்மெண்ட் 62 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ். அதை விட இதெல்லாம் விடுறீங்க. ஃபர்ஸ்ட் அவன் கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணும்போது அவனுக்கே தெரியும் இந்த ரிலீஸ் போடுறது, அவனுக்கே தெரியும். அந்த எனக்கு ஃபுல் நியூஸ் நான் என்ன படித்தேன் அப்படின்னா வந்து அத்லெட்டிக் கிளப் பில்பாவோட ஃபேன்ஸ் இதில் வந்து இந்த இயர் ஓட்டிங் நடக்க போகுது, எலெக்ஷன் நடக்க போகுது. நம்மளுக்கு எப்படி பார்சால பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் நடக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் நடக்க போகுது. அந்த பிரசிடென்ட் என்ன ட்ரை பண்ணியிருக்கான் போன வருஷம் இந்த கான்ட்ராக்ட் ரீசைன் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் நிக்கோ வில்லியம்ஸை பாலிடிக்ஸ் பண்ணிட்டாப்ல. நாங்கள் நிக்கோ வில்லியம்ஸை ரீசைன் பண்ணிட்டோம், அவன் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான், பில்பாவில் தான் இருக்க போகிறான். இவங்களுக்கு ஃபேன்ஸ்க்கு என்ன தெரியல தட் இந்த மாதிரி 58 மில்லியனுக்கு சீப்பான ரிலீஸ் கிளாஸ் போடுறான். எக்ஸாக்ட்லி. ஸோ அவனுக்கே தெரியும், போன சம்மரே தெரியும் தட் நெக்ஸ்ட் சீசன் வந்து எவனாவது 58 மில்லியன் ட்ரிகர் பண்ண தான் போகிறாங்கன்னு உனக்கே தெரியும். அது பார்சலோனா அப்படிங்கும் போது தான் அவனுக்கு சூத்து வலிக்குது. இப்போ இதே ஒரு பயன் மனுஷ பண்ணுறாங்க, அவன் பர்சன்டேஜ் அக்ரி பண்ணிட்டானா ஓகேப்பா பண்ணிக்கலாமே அப்படின்றவானுங்க. ஆனால் பார்சலோனா பண்ணுறான், ஒரே கிளப்பு, ஒரே லீக்ல ஆட போகிற கிளப்பு, ஒரு ரைவல் கிளப்பு அப்படிங்கும் போது தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை. ஆனால் இது இட்ஸ் வெரி அக்லி. என்ன கேட்டிங்கன்னா ஒரு கிளப்பாக உன்னோட வேலை கான்ட்ராக்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஸோ இப்போ நீ இன்னொரு கிளப்பை பார்த்து என்னோட பிளேயரை பற்றி பேசாத அப்படின்னா இட்ஸ் அவுட் இன் த பப்ளிக், இது ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பிளேயர் டு கிளப் வந்து பேச தான் செய்வாங்க, பர்சனல் டேர்ம்ஸ் அக்ரி பண்ண தான் செய்வாங்க. அது உனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ கிளப்பே நடத்தக்கூடாது. உன் பிளேயரை உன் கிளப்பை விட்டு யாருமே போகக்கூடாது அப்படின்னா இந்த விஜயகாந்த் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்புறம் எதுக்கு போய் ரியல் சொசைட்டிலேருந்து போய் இண்டிகோ மார்டினஸ் கிளப்பை அவனை கூட்டு வந்தீங்க ரிலீஸ் கிளாஸை ட்ரிகர் பண்ணி? அப்போ மட்டும் உங்களுக்கு ஓகேவா? டைரக்ட் ரைவல்ஸ் பார்சா பில்பாவ் கூட லீக் சேம் லீக். சோஷியடாட் அண்ட் அத்லெட்டிக் கிளப் பில்பாவ் வந்து பாஸ்க் நேஷன் ரெண்டும் பாஸ்க் கிளப்ஸ் பெரிய ரைவல்ரி, பயங்கர ரைவல்ரி அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஒரு பிரீமியர் லீக் ஃபேன் சொல்லணும்னா ஒரு லிவர்பூல் எவர்டன் மாதிரி, அந்த மாதிரி ஒரு டார்பி, அவ்வளோ பெரிய டார்பி. நீங்கள் பண்ணும்போது நீங்களே அதே விஷயம் தான் பண்ணீங்க. சரி, அது தப்புன்னு சொல்லலை யாருமே, நீங்கள் சைன் பண்ணதை தப்புன்னே சொல்லலை. அதே தான், அது யாருமே சொல்லலையே. அவங்க கான்ட்ராக்ட் தானே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, அது தானே பண்ண போகிறோம் நாங்களும். எனக்கு இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஃபன்னி திங்ஸ் அப்பார்ட்டு, இந்த நம்ம இப்போ கூட சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல ஃபேன் பேஸு அத்லெட்டிக் கிளப்னு. ஆனால் அவங்க பண்ணது வந்து இட்ஸ் வெரி வெரி பேட் அண்ட் இட்ஸ் வெரி அக்லி. ஏன்னா உன்னோட ஒரு பிளேயரை வந்து நீ வந்து என்ன தான் வந்து இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி வித் ஹிம் கோயிங் அவுட் யூ ஷுட் ஷோ இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நாட் லைக் ஒரு மொராலில் போய் அதை அழித்து அவனை வந்து கேவலமாக திட்டி அந்த மொராலில் எழுதி அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க். நான் என்ன சொல்கிறேன், உனக்கு அவ்வளோ ஒரு அக்ரெசிவாக நீ இருக்கனா நீ மொராலே வைக்காதன்றேன். எதுக்கு நீ மொரால் வைக்கிற, அதுக்கப்புறம் அதை அடித்து அவனை கேவலப்படுத்துகிற? நீ அதுக்கு மொராலே வைக்காமல் போயிடலாம்ல. ஸோ he has delivered trophies for them. கோப்பா டெல் ரே ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருந்தான், அதனால தான் அந்த மியூரலே வச்சுருக்காங்க அவனுக்கு. அவன் இருக்கானோ இல்லையோ அந்த கோப்பா டெல் ரே ட்ராஃபி இஸ் பார்ட் ஆஃப் யர் ஹிஸ்ட்ரி. அது நீங்கள் ஜெயிச்சது தான். இட் இஸ் சம்திங் டு பி செலிப்ரேட்டட் ஃபார் அத்லெட்டிக் கிளப் பில்பாவ். அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்த ரெஸ்பெக்டபுளாக வெளியே போகிற ஒரு பிளேயரை வந்து நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணுறது. அண்ட் நிறைய ரேசிசம் காமெண்ட்ஸ் வேறு அதில் போட்டிருக்காங்களாம். இட்ஸ் வெரி பேட். அதுதான் we are not saying that எல்லா ஃபேன்ஸும் அப்படி சொல்கிறாங்கன்னு, பட் அந்த ஸ்மால் செக்ஷன் ஆஃப் ஃபேன்ஸ் ஆர் டூயிங் இட், இட்ஸ் நாட் ரைட். இதுதான் வந்து நிக்கோ வில்லியம்ஸோட ட்ரான்ஸ்ஃபர் சாகா ஃப்ரம் ஸ்டார். ஸோ அப்போ என்ன வந்துருவாரா, என்ன முடிவு? நான் வந்து இப்போ வீடியோவில் சொல்லி ஜிங்ஸ் பண்ண விரும்பலை, பட் எஸ் ஐ திங்க் இப்போதைக்கு நியூஸ் என்னென்னா ஜூலை 1st வீக், அதாவது அத்லெட்டிக் கிளப்போட ப்ரீ சீசன் வந்து ஜூலை 10th ஸ்டார்ட் ஆகுதான். And apparently it seems like Nico Williams doesn't want to be starting with Athletic Club. So என்ன ஆல்ரெடி நியூஸ் வருதுன்னா அவன் வந்து ஆல்ரெடி ஃபேர்வெல் மெசேஜ் வீடியோவே அவன் வந்து ஷூட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆளுங்க போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எனக்கு
தெரியல. ஆனால் ஐடியலி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலையில் வி ஆர் கோன் ட்ரிகர் த ரிலீஸ் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் சேலரியும் ஆக்சுவலாக இந்த ஸ்டாண்டர்டுக்கு இட்ஸ் வெரி டீசென்ட் தான். இஸ் கோனா ஒன்லி ஏர்ன் 6-7 மில்லியன் நெட்டு. ஸோ பேன் மனிச்சோட ஆர்சனல் ஆஃபர் பண்ணதெல்லாம் விட இட்ஸ் வெரி வெரி லோ, மச் லோவர். ஸோ அண்ட் ஃபார் இந்த அளவுக்கு கம்பேரிசன் ஆன்சோ ஃபாட்டியோட ஹாஃப் சேலரி அது. ஆன்சோ எக்ஸாக்ட்லி. ஃபுல் சேலரி இஸ் 13 to 14 million. அவன் வரது இப்போ 100 half his சேலரியில் ஹிஸ் சைனிங் ஃபார் பார்சலோனா. ஸோ இட்ஸ் a huge step. ஹோப்ஃபுல்லி நிக்கோ வில்லியம்ஸ் சைனிங் வந்து வில் பி டன் அண்ட் டஸ்டட் வெரி சூன். வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு. நிக்கோ வில்லியம்ஸ் வில் ஹி சக்சீட் அட் பார்சலோனா? அவன் என்ன ப்ரொஃபைல், நம்ம எப்படி லைன் அப் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ரஃபீனியா அண்ட் வில்லியம்ஸ் ரெண்டு பேரையும் எப்படி கோ எக்ஸிஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி சம் ஐடியா வந்துட்டு இருக்கு ஆன் ட்விட்டர், எப்படி நம்ம நெக்ஸ்ட் சீசன் லைன் அப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு டாக்டிக்கல் போர்டு வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது வந்து எப்படி எந்த பொசிஷன் ஆடுவாங்க, யார் எந்த இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி ஃப்ளிக் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறாரு, ப்ராக்மெட்டிக்காக போகிறாரா இல்லை இன்னும் அட்டாக்கிங்காக போகிறாரா அப்படிங்கிறது வந்து வி வில் டெஃபினெட்லி டூ அனதர் டாக்டிக்கல் வீடியோ வித் த டாக்டிக்கல் போர்டு ஆக்சுவலாக. ஸோ யா, கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த நிக்கோ வில்லியம்ஸ் சாகா. உங்கள் தாட்ஸை கீழே காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சேலரி பற்றி போடுங்க, அவன் சைனிங் குவாலிட்டி பற்றி போடுங்க. அண்ட் ஓவரால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சைனிங், இந்த ஹோல் ட்ராமா பற்றி உங்கள் தாட்ஸ் என்னென்னு காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மோர் லாலிகா கண்டென்ட், பார்சலோனா கண்டென்ட் இந்த சீசன் வந்து நான் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸ்ரீராம் ஃபார் ஜாயினிங், அண்ட் until next time, as always, Visca El Barça.